விபத்தில் சிக்கிய சீன மிர்ச்சி செந்தில் வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சி வச்சிருக்கு. தமிழ் சினிமால குறிப்பா ஒரு காலகட்டத்துல எப்படியாவது நடிகராகணும் அப்படின்னு பல கனவோட இவரு சென்னை வந்திருக்காரு. அப்படி வந்து செந்திலுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு செந்திலுக்கு விஜேவா, அதாவது ரேடியோ மிர்ச்சி, ரேடியோவில் ஒரு ஆர்ஜோவா பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான். சரி, ஓகே. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலயமா எப்படியாவது சினிமாக்குள்ள போகலாம் அப்படின்னு முதல்ல ரேடியோ சேனல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு மிர்ச்சி செந்தில். அதன் பிறகு செந்திலுக்கு முதலா விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல்ல நடிகையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுதான். அதுல நிறைய பேர்ல ஒருத்தரா நடிச்ச மிர்ச்சி செந்திலுக்கு அதன் பிறகு அடுத்ததா ஆபீஸ் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுலயும் ரொம்பவும் தனித்துவமான தனது நடிப்பை வெளிப்படுத்தி மிர்ச்சி செந்தில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினாரு. அதன் பிறகு மிர்ச்சி செந்திலுக்கு சில சீரியல்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்தி அப்படியே வெள்ளித்திரையிலும் கால்தடம் பதிச்சாரு. வெள்ளித்திரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு மேல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அது போக லாஸ்டா ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான அண்ணா சீரியல், இந்த சீரியல் இவருடைய நடிப்புல இவரை புகழோட உச்சத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல பயங்கரமான ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு செந்தில். இது வரைக்கும் கொஞ்சம் காமெடி கதாபாத்திரங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருந்த செந்தில் இந்த சீரியல்ல குணச்சித்திர நடிகரா, அதுவும் குறிப்பா ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அண்ணன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. சென்டிமெண்டலுக்கு பஞ்சமே இல்லாத இந்த சீரியல்ல அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில தனக்கென ஒரு நீங்காத இடத்த மிர்ச்சி செந்தில் பிடிச்சாரு. இதன் மூலியமா மிர்ச்சி செந்திலுக்கு மேலும் இப்போ அடுத்தடுத்து நிறைய சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வெள்ளித்திரையில மேலும் சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம், ஹீரோ கதாபாத்திரம்னு அடுத்தடுத்து மிர்ச்சி செந்தில் படு பிஸியா இப்போ தனது திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. ஆரம்பத்துல இவரு ஆர்ஜேவா ரேடியோ சேனல்ல பணியாற்றாம இருந்தா கண்டிப்பா இப்படியாப்பட்ட நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வந்திருப்பது கஷ்டம்தான். ஆனா தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வைத்து எப்படியாவது சினிமால சாதிக்கணும் அப்படின்னு தான் மிர்ச்சி செந்தில் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சிக்கு இன்னைக்கு அவருக்கு பலனும் கிடைச்சிருக்கு. படு பிஸியான ஒரு நடிகரா, நடிகரா இன்னைக்கு அவரு நடிச்சுட்டும் இருக்காரு. அவருக்கு திருமணமாகி இப்போ 2 குழந்தைகளும் இருக்கு. கனா காணும் காலங்கள்ல அவருக்கு கூட நடிச்ச நடிகையான ஸ்ரீஜாவை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இப்படி வாழ்க்கையில தான் நினைச்சது, ஆசைப்பட்டது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கொண்டாட்டத்துல இருந்த மிர்ச்சி செந்திலுக்கு எப்படியாவது ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படிங்கிறது தீராத ஆசை படங்கள்ல. அதே மாதிரி இப்போ வெள்ளித்திரையில ஒரு முக்கியமான படத்துல வில்லன் கதாபாத்திரத்திலையும் மிர்ச்சி செந்தில் கமிட் ஆயிருக்காராம். இந்த படம் கண்டிப்பா தனது சினிமா கேரியர்ல மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு மிர்ச்சி செந்தில் ரீசெண்டா அளித்த ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு. அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு அவரு இன்று தினம் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி புறப்பட்டு போயிட்டு இருந்த மிர்ச்சி செந்திலுடைய கார் ஒரு பயங்கர விபத்துக்குள்ள இருக்கு. விபத்துல மிர்ச்சி செந்தில் சிக்கி பயங்கரமான ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான மேல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தை வெளியாகி அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.